தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவனென்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அநேகம் பாடுகள் இயேசு கிறிஸ்து பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னை குறித்து அவர் போதிக்க தொடங்கினார் என்று சொல்லியும் கூட அங்கே நாம் வாசிக்க முடிகிறது இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு தொடர்ந்து வருகிற பாதையையும் கூட அவர் கற்றுக் கொடுக்கிறார். உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று போதிக்க தொடங்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பல பாடுகள் பட வேண்டியது அத்தியாவசிய தேவை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய கடைசி நாட்களுடைய நிகழ்வுகளையும் கூட யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சிலுவையை சுமந்து கொண்டு புறப்பட்டு போனார். சிலுவையாகிய பாடுகள், வேதனைகளை சுமந்து கொண்டு அவர் செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் அப்படி செல்லுகிற போது என்ன நடக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்க முடிகிறது. மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலையும் 52ஆம் வசனுடைய சாராம்சத்தை நாம் பார்க்கிற போது அந்த நேரத்தில் நாளில் எல்லாரும் அவரை விட்டு விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டது. எல்லாரும் அவரை விட்டு விட்டு ஓடி போனார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களுடைய சொந்த பந்தங்களெல்லாம், உங்களுடைய ஊர் உலகமே உன்னை சார்ந்து வந்திருப்பாங்க, சூழ்ந்து இருப்பாங்க, உன்னை புகழ்ந்து கொண்டே இருந்து கொண்டிருப்பாங்க. ஏன், நீ ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்து கொண்டிருக்கலாம், எல்லாராலும் புகழப்படுகிறவனாக இருந்துக்கிட்டு இருக்கலாம், உயர்ந்த பதவிகளில் இருந்து கொண்டிருக்கலாம், அது மூலமாக நன்மை பெற்றவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கலாம், எல்லாரும் உன்னை சூழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு ஒரு வியாதி, ஒரு வேதனை, குடும்பத்துக்குள்ள நஷ்டம், கஷ்டங்கள் மேலே நீ வேதனையோடு கூட கண்ணீர் விடுகிற போது, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி மனுஷருடைய முகத்தை நோக்கி எதிர்பார்க்கிற போது எல்லாரும் அப்படியே விலகி போய் விடுவாங்க. நல்லா இருக்கும்போது எல்லாரும் உன்னோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீ அழுது கொண்டு இருக்கிற போதோ எல்லாரும் உன்னை விட்டு விலகி போய் விடுவாங்க. இதுதான் உலகம். இப்படிப்பட்ட மனுஷர்கள் தான் உலக மனுஷர்கள். அன்றைக்கும் அதே வண்ணமாய் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நன்மை பெற்ற திரள் கூட்ட மக்கள் உண்டு, எண்ணிலடங்காத ஜனங்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் அவருடைய பாடுகள் மத்தியில் அவருக்கு ஆறுதலாக பக்கத்தில் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டாங்க. எல்லாரும் ஓடி போனார்கள். அவர் தனிமையாய் விடப்பட்டார். அந்த மத்தியிலையும் கூட அவர் சிலுவையாகிய பாடுகளை சுமந்து கொண்டு அவர் கபாலஸ்தலம் என்னும் இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கற்றுக் கொடுக்கும்படியா இந்த வார்த்தையை ஆவியானவருடைய உள்ளத்தில் பேசுகிற நான் பார்க்க முடிகிறது. நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை சார்ந்த இனத்தார், உற்றார், உறவினர்கள், ஊரில் உள்ள மக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர்கள் உன்னை தனிமைப்படுத்தப்பட்டு விட்டு விட்டு
அவர்கள் ஓடி போனாலும் கூட நீ கர்த்தருக்கு பிரியமானவளாய் நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை தனிமையாக இருக்க விட மாட்டார். பயப்படாதே, திடன்கொள், பி கரேஜ் அண்ட் பி போல்டு, திடமனதாயிரு, தைரியமாயிரு என்று சொல்லி உன்னோடு கூட அவர் இருந்து கொண்டே, நடந்து கொண்டே, வழிகாட்டி கொண்டே, கரம் பிடித்து நடத்தி செல்கிறவராய் அவர் காணப்பட்டு கொண்டே இருந்து கொண்டே இருப்பார். பயப்படாதே. அந்த சத்தம்தான் கர்த்தர் கொடுக்கிற ஆறுதலின் சத்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துடைய பாதையை குறித்து அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. முன் அறிவித்தவைகளை நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவித்தவைகளை இயேசு கிறிஸ்து தனக்குத்தானே தன்னை குறித்து வெளிப்படுத்தின பாதைகளை, காரியங்களை அவர் சிலுவையிலே நிறைவேற்றினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதில் 2 சொல் ரொம்ப முக்கியமான சொல். கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். பிதாவின் சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் தன்னுடைய தாழ்மையின் சிந்தையை வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பொறாமையின் ஆவிகளினால் நீ தாக்கப்பட்டு வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீ அவருக்கு கீழ்ப்படிந்தவராய் உண்மை, நேர்மை, சத்தியம் உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தத்திலே காணப்படும் என்று சொன்னால் அவர் உன்னை தனியே இருக்க விடுவதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட வாழுகிறவாய், வெற்றி சிறந்தவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இன்று உன்னோடு கூட பேசுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நிறைவேற்றினார். எதை நிறைவேற்றினார்? தம்மை தாழ்த்தி அவர் சிலுவையிலே மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட எழுதப்பட்டிருக்கு. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக உயர்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து தனக்குத்தானே பிதா எல்லாருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அதற்கு மேலாக கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டும் முத்திரையிடப்பட்டும் பாதுகாவலிடப்பட்டும் அந்த கல்லால் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. கல் திறந்தது. அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றும் நம்மோடு கூட வாழுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் வெற்றி என்று சொன்னால் மிகையாகாது. ஆகையினால ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதின் சத்தத்தை அவர் கேட்டவுடனே அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இனி நீ அழுது கொண்டிராய். இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பார்க்கிற போது எத்தனை பேருடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் கடந்து வந்ததோ அந்த அழுகையின் கண்ணீர், வேதனையின் கண்ணீர் இனி அவசியம் இல்லாதபடிக்கு அவர் சிலுவையிலே தனக்குத்தானே வெற்றி சிறந்தவராக காணப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துக்கு ஏன் எவ்வளவு பாடுகள்? அவர் தேவகுமாரன் தானே, அவருக்கு ஏன் இவ்வளவு பாடுகள்? மனுஷனுக்கு பாடுகள் வரலாம், மனுஷீகத்தில் பாடுகள் வரலாம். ஆனால் தேவனுடைய குமாரனுக்கு தெய்வீகத்தில் வாழ்ந்து இருந்து கடந்து வந்தவருக்கு ஏன் இந்த பாடுகள்? எத்தனை பாடுகள், எப்படிப்பட்ட பாடுகள்? சுருக்கமாக ஓரிரு இடங்களை மாத்திரம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். 10ஆம் வசனம் அதே கருத்து எழுதப்பட்டிருக்குது. தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, யோவான் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். இந்த மனுஷன் பாவிகளோடு கூட போஜனம் பண்ணுகிறார். ஆகையினால இவரும் பாவியான மனுஷன், இவர் கூட ஏன் போய்கிட்டு இருக்கிறீங்க? அவர் பாவியான மனுஷன். அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய செவிகளிலும் விழுந்தது. உங்களில் யார் ஒருவன் என்னை பாவி என்று உங்களால் சொல்லக்கூடுமோ என்று சொல்லுகிற பாதையில் கடந்து வந்தவர்
பரிசுத்தராக தன்னில் தானே வாழ்ந்து வெற்றி சிறந்தவர். மனுஷனுடைய வார்த்தைகளாக இவர் பாவியான மனுஷன் என்று சொல்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. மத்தேயு 9:34 மார்க் 3:22 எழுதப்பட்டிருக்குது, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். யோவான் 7:20 எழுதப்பட்டிருக்குது, ஜனங்கள் சொல்கிறாங்க நீ பிசாசு பிடித்தவன் என்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதல்ல பாவியான மனுஷன் சொல்கிறாங்க, ரெண்டாவது பிசாசு பிடித்தவன், பிசாசுடைய தலைவனாலே நீ பிசாசுகளை துரத்தினார், ஆகையினால நீ தான் பிசாசுடைய தலைவன் என்று சொல்கிற பார்க்க முடிகிறது. இயேசுவை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி சிலுவையாகிய பாடுகளை சுமத்துகிறதை பார்க்க முடிகிறது. மார்க் 3:21 வாசிக்கிறோம், அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அந்த மதி மயங்கி இருக்கிறது சொல்லினுடைய பின்னணியம் என்னவாக இருந்து கொண்டிருக்குது? யோவான் 10:20 வாசிக்கிறோம், அவர்களில் அநேகர் இவன் பைத்தியக்காரன், ஏன் இவர்களுக்கு செவி கொடுக்கிறீர்கள்? இங்கே சொல்லப்படுகிற சொல்லுன்னு தெரியுமா? இயேசுவை பார்த்து சொல்லுகிறாங்க, இவன் பைத்தியக்காரன், ஏன் அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று பிடித்து கொள்ளும்படியாக கடந்து வருகிறார். மதி மயங்கி இருப்பதுனா யார்? மதுபான பிரியர்கள் இல்லையா? அது நடைமுறை தமிழில் சொல்லணும்னா குடிகாரன். இயேசுவை சிலுவையாகிய பாடுகளின் பாதையில் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்கிற போது பாவியான மனுஷன், பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், இவனுக்கு ஏன் செவி கொடுக்குறீங்க, இவனுக்கு பின்னால் ஏன் போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட சொற்களினால அவரை தாக்குகிற தாக்கங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிற பார்க்க முடிகிறது. யோவான் 10:33 வாசிக்கிறோம், நேரடியாக பேசுகிறாங்க, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல் எரிகிறோம் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. நீ மனுஷனாய் இருக்க தேவ தூஷணம் சொல்லி உன்னை தேவன் என்று சொல்லுகிறபடினால உன் மேலே நாங்கள் கல் எறிகிறோம் என்றார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் அவர் கடந்து ஏன் வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு பதிலாக நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2:21-23 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார், தம்மை தாமே ஒப்புவித்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. மாதிரியை வைத்து போனார், ரோல் மாடல். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவினுடையவனாக, ஒரு விசுவாசியாக, கிறிஸ்துவோடு கூட வாழுகிறவனாக நீ காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சொற்களின் சிலுவையாகிய பாடுகளையும் நீ கடந்து வர வேண்டிய அவசியம் உண்டு. அட்மிசிபிள் ஒன், கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற பாதைகள், பாடுகள். மனம் சோர்ந்து போகாதீங்க. நான் லஞ்சமே வாங்கலை, நான் அநியாயமே செய்யலை, நான் பாவமே செய்யலை, ஆனாலும் என்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, சொல்லுகிறார்களே, நேரடியாகவே மோதுகிறார்களே. உண்மையுள்ள எனக்கு அன்பான சகோதரனே, நேர்மையாக நடக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த பாதைகளின் பாடுகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்ல விரும்புகிறேன், அவைகளை குறித்து பயப்படாதீங்க. பதிலுக்கு பதில் நீங்கள் சொல்ல வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சொல்லிட்டு போகட்டும், பேசிட்டு போகட்டும், என்ன வேணாலும் செய்துட்டு போகட்டும், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுகிற உங்களுடைய உள்ளான இருதயத்தில் அந்த அர்ப்பணிப்பு இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது என்று சொன்ன வார்த்தையின்படி, உங்களுக்கு நேராக பேசின, மறைவாக பேசின, செய்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உன்னையோ உங்களையோ உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய சந்ததியோ ஒரு நாளும் அவைகள் தாக்காது. நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி இயேசு சுவாமி. அப்படிப்பட்ட பாதைகளில் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைகளை கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட இணைத்து கொள்வீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கும் அந்த நிறைவேற்றுதலின் வெற்றியை கர்த்தர் கரங்களிலே வைத்திருக்கிறார், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தேவனே, இந்த சிறிய ஜெப வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. நன்றி இயேசு சுவாமி. பாடுகளோடு கூட பாடுகளிலிருந்து வெற்றி சிறக்கத்தக்கதாக முன் மாதிரியை வைத்து சென்ற உம்முடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் ஒரு விசை நினைத்து, கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற ஒவ்வொருவரும்
தங்களையும் தங்களுடைய பாதைகளையும் பாடுகளையும் உம்முடைய சமூகத்தில் ஊற்றி விட்டவர்களாய் ஒரு மிருதுவான இருதயத்தோடு கூட காண நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். யாருடைய வார்த்தைகள், யாருடைய செயல்பாடுகள் உடைய உள்ளத்தை பயங்கரமாக தாக்கி கொண்டு இருக்கிறோ அந்த தாக்கங்களிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் விடுவித்து கொடுக்கிறேன். பவர் ஆஃப் ஜீசஸ் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். மகனே, உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் உனக்கு விரோதமாக பேசின மக்களை, உனக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மன்னிக்கிறவர்களாகவும் மறந்து விட்டவர்களாகவும் கிறிஸ்துவே எனக்கு வழி என்று சொல்லி கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் காணப்படுவீங்கன்னு சொன்னார். தேங்க்யூ ஜீசஸ். அவர்களுக்கு வெற்றியை நீர் அருளி செய்யும்படி ஜெபிக்கிறேன். தோல்வி என்பது இவருடைய வாழ்க்கையை அணுகாதபடிக்கு வெற்றி சிறந்தவருடைய வாழ்க்கையின் பாதையில் வெற்றியை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தங்களை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு மேன்மை அருளி செய்யும்படியாய் இன்றைக்கு சகல காரியங்களிலும் ஒவ்வொருவரும் மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இன்முகத்தோடு கூட காணப்படட்டும். துக்கம், துயரங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதியுடைய கொடூரங்கள் இனியும் இவர்களை தொடராதபடிக்கு இன்றைக்கு உடைய விடுதலையின் வல்லமை நீர் அருளி செய்யும்படி ஜெபிக்கிறேன். சிலுவையில் சம்பாதித்த அந்த வெற்றியின் ரகசியத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும். இன்முகத்தோடு கூட காணப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் தொடர்பு முகவரி சகோதரர் ஆர். டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல் 9443206888 மற்றும் 9444307588.